ஸோ ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு ஏவி ஃப்ளிக்ஸ். ஸோ இன்றைக்கி போட்டை தண்ணியிலேருந்து கரையில் ஏற்றி அதை இந்த பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணுறாங்கள. ஸோ அந்த தண்ணியிலேருந்து கரைக்கு எப்படி ஏற்றுறாங்க அதை பற்றி தான் இந்த என்டையர் வீடியோ. ஸோ நான் பார்த்ததே இல்லை அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ நான் பார்த்து எல்லாருக்கும் காட்டணும்னு நினச்சி ஐ எம் ரெக்கார்டிங் திஸ் அண்ட் போஸ்டிங் திஸ். ஸோ இதுக்கான மொத்த கிரெடிட்ஸ் திரு மார்ஷல் அவருக்கு தான் போகும். பிரசாத் மார்ஷல் அவர் பிரசாந்த் மார்ஷல் பேரையும் சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு தான் இந்த கிரெடிட்ஸ் போகும். ஸோ பாருங்கள், ஹி வில் எக்ஸ்பிளைன். இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சென்ட் பீட்டர் பால் அப்படிங்கிற இந்த போட்டை தான் இப்போ கரையில் ஏற்றி பட்டி டிங்கரிங் வேலை பார்க்குறதுக்கு கரையில் ஏற்றிட்டு இருக்காங்க. இதை எப்படி ஏற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோலர் மாதிரி இருக்கும். ஒரு 4-5 ரோலரை ஒன்றா கெட்டி இருப்பாங்க. ஒரு வண்டி மாதிரி அதை கெட்டி ஒரு வண்டி மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த வண்டியை கடலுக்கு உள்ளாடி விட்டு இந்த போட்டை அப்படியே அதுக்கு மேலே தூக்கி வைப்பாங்க. அப்புறம் இந்த ரோலர்லேருந்து ஒரு கம்பி அங்கே ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அங்கே பீஞ்சு மாதிரி இருக்கும். ஸோ அதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த உங்களுக்கு வீடியோ பார்த்தா அழகாக புரியும். ஸோ அவன் சொன்ன மாதிரி அந்த ரோலர் மாதிரி இருக்கும்ல, அது இதுதான். பக்கத்தில் ஜேசிபி உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ரோலரை தண்ணிக்குள்ளே அனுப்பி தான் இந்த போட்டை இந்த ரோலர் மேலே ஏற்றி வச்சு அதை அப்படியே கொண்டு வருவாங்க. அது என்ன நீங்களே பாருங்கள். இப்போ என்ன ப்ராசஸ் நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோலரை ஜேசிபி வச்சு அப்படி தண்ணிக்குள்ளே தள்ளுறாங்க. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அழகாக தெரியும், அந்த ஜேசிபி அப்படியே ஸ்விங்குன்னு ரோலரை தண்ணிக்குள்ளாடி தள்ளி விட்டுரும். இப்போ தள்ளி விட்ட அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போட்டை லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக அதோட சென்டர் பாயிண்டில் அதாவது ரோலரோட சென்டர் பாயிண்டில் இந்த போட்டை அப்படியே கொண்டு மேலே வைக்கிறது. இது எங்கேயும், அதாவது இந்த போட்டு எங்கேயும் கமுந்துடக்கூடாது, அங்கங்கே நீங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கயிறை போட்டு ஒரு 3 பக்கத்துல இருந்து ஸ்டேபிளாக பிடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ க்ளீனாக பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த போட்டோட பின்னாடி சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு போகிறது தெரியும். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு போயிட்டு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி அங்கே அது உங்களுக்கு தெரியல, பின்னாடி போட்டோட பின்னாடியிலிருந்து 2 சைடும் கயிறை போட்டு பிடிச்சிருப்பாங்க. போட்டு எந்த பக்கமும் கமுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ அந்த ரோலர் மேலே அந்த போட்டை ஏற்றிட்டாங்க. பட் அலைன்மெண்ட் தப்பாக இருக்கனால யோசிச்சுட்டு இருக்காங்க. போட்டை ஏற்றும் போது ஏதாவது சாஞ்சு விழுந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இது வரைக்கும் இங்கே அப்படி ஒரு சம்பவம் நடக்கலை. பல வருடங்களாக தண்ணிக்குள் இருந்த ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே தெரிய ஆரம்பிக்குது. கீழே இருக்கிறது ஆக்கு. ஆமாம், ஆக்குனா நம்ம பாறையில எல்லாம் நீங்கள் கடலில் போய் பார்த்தீங்கன்னா அது கீழே அப்படியே இருக்க தெரியும். நம்ம கடற்கரையில் ஏரியாவில் இருக்கவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியணும்னா அந்த பாறையில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது, அதுக்காக நீச்சல் தெரியாமல் கீழே பாறையில எல்லாம் போய் பார்த்துறாதீங்க. கையில் காலில் பட்டுச்சுன்னா கிழிஞ்சிரும் தோல். என்ன பண்ணாங்க அப்படின்னா, போட்டை மேலே ஏற்றினாங்க. அலைன்மெண்ட் தப்பாக இருக்கனால திரும்பவும் கீழே தள்ளி மறுபடியும் மேலே ஏற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஆமாம், அவங்க நினச்ச பொசிஷனில் போட் இருக்கலை. அதனால இப்போ திரும்பவும் ரைஸ் பண்ணி மேலே இழுக்கிறாங்க. நான் இழுத்துறேன். இப்போ போட்டு கரெக்டாக அந்த வண்டி இருக்குல்ல ரோலர், அதுக்கு மேலே சூப்பராக அப்படியே ஏறி ஜம்முன்னு நிற்குது.
இப்போ அந்த ரோலர்ல இருந்து ஒரு கம்பி, அந்த கம்பி வந்து இரும்பு கம்பி மாதிரி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கு. அந்த இரும்பு கம்பி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜேசிபியோட கனெக்ட் ஆகி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த போட்டோட மேலே அது அணியம்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து ஒரு கயிறை வந்து ஜேசிபியில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அவங்க, அதாவது அந்த ஜேசிபியோட கீழே பார்த்தீங்கன்னா அந்த 2 கயிறு கிடையாது, அது ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இரும்பு கம்பி. அது வந்து ரோலர்ல இருந்து அங்கே முன்னாடி பீஞ்சுன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும், ஃபோட்டோவில் காமிப்போம். அதில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். சரியா, 2 மேலே இழுக்க இழுக்க அது அப்படியே அந்த ரோலர் வந்து நவுந்து முன்னாடி வந்துட்டே இருக்கும். இப்போ போட்டு வந்து ஆல்மோஸ்ட் மேலே வந்துருச்சு. இன்னும் இதை அப்படியே மேலே இழுத்து அவங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைப்பாங்க, வச்சுட்டு பட்டி டிங்கரிங் வேலையெல்லாம் பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர்கிட்ட வந்து ஒர்க் பண்ணுவாங்க இந்த போட்டை வந்து மேலே கொண்டு வர்றதுக்கு. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 போட்டை மேலே ஏற்றுறதுக்கு. ஆமாம், ஏற்றி இறக்குறதுக்கு, ஏற்றிட்டு இறக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 40,000. ஒரு போட்டை தண்ணியிலேருந்து மேலே ஏற்றி கீழே இறக்குறதுக்கு 40,000 ரூபா. 40,000 இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, ஏன் பணம் கொடுப்பான். ஸோ இது வந்து சின்ன போட்டுனால இவ்வளோ, பெரிய போட்டுனா ரேட்டு வேறு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75-80 ஃபீட் இருக்க போட்டு. மேக்ஸிமம் எத்தனை ஃபீட்டு நீ பார்த்துருக்க? நான் வந்து 120 பார்த்துருக்கேன். ஏப்பா, எதுக்கு இந்த பலவை எல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ரோலருக்காக. ஏன்னா கீழே வந்து ரொம்ப பாசியாக ஒரு அலைன்மெண்ட்ல இருக்காது தர, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கயிறு கட்டுறதுக்காக அங்கே குழியாக இருக்கும். ஸோ அது கரெக்டாக வரணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் பலவை வைக்கிறாங்க. பலவையில் அந்த ரோலர் ஏறி வரணும் அப்படின்னு. அந்த ரோலர் ஏன் மேலே ஏறுதுன்னா, இவன் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி உள்ள ஒரு வீஞ்ச் இருக்கும், அந்த வீஞ்சோட ஆப்போசிட் சைடு இங்கே இருக்கும், இன்னொரு சைடு அந்த ஜேசிபியில் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இதை மேலே கொண்டு வருவாங்க. இதான் இந்த வீஞ்சோட கனெக்டர், கப்பின்னு சொல்லுவாங்க. இதை இந்த கப்பியில தான் பார்த்தீங்கன்னா அது கனெக்ட் ஆகிருக்கு. இந்த இரும்பு கம்பி அப்படியே போய் வீஞ்சில் கனெக்ட் ஆகும் அங்கே. ஸோ இப்போது கம்ப்ளீட்டாக போட் வந்து தண்ணியிலேருந்து மேலே வந்துருச்சு. அணியம் இல்லை, பெப்ளோரே தெரியுது உங்களுக்கு, பார்த்தா தெரில. உங்கள் ரைட் ஹேண்ட் சைடு கீழே ஒரு ஃபேன் இருக்கு பாருங்க, அதான் பெப்ளோர். அதுக்கு பின்னாடி இருக்குதான் டைரக்ஷன் சேஞ்சர். அது மொத்தமாக வெளியே வந்துருச்சு. ஸோ இவங்க டோட்டலாக போட்டை மேலே ஏற்றிட்டாங்க. இப்போ வந்து இந்த போட்டை வந்து எந்த இடத்துல வந்து கொண்டு போகணும், அதாவது எங்கே அவங்களுக்கு வச்சு வேலை பார்க்க தோணுதோ அங்கே வந்து இழுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஆக்கு. எஸ், வருஷ கணக்காக தண்ணியிலே கடந்து ஆக்கு பிடிச்சிருக்கு போட்டு. இன்ச்சா ரோலர் மூவ் ஆகுது. உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல பார்க் பண்ணுறது. சரி ப்ரோ, இதை வந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இப்போ மேலே கொண்டு வச்சிருவாங்க, வச்சுட்டு இது வந்து இந்த ரோலர் அப்படியே வச்சிருப்பாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை அப்படியே வச்சுட்டு இந்த தென்னை மரம் இருக்குல்ல, தென்னங்கட்டைகள், அதை வந்து அப்படியே பேஸில் வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அடியில் அப்படியே அடித்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வண்டியை அப்படியே அங்கேருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதுதான் நடக்கும். இதான் கம்ப்ளீட் வீடியோ முடிஞ்சிருச்சு. அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இப்படி தான் போட்டை மேலே ஏற்றுவாங்க. அண்டு இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு பட்டிட்டிங்க நீங்கள்லாம் பார்த்துட்டு ஃபுல்லாக ஒரு ரீஃபர்பிஷ் அடிச்சுட்டு திரும்ப தண்ணியில் எப்படி இறக்குவாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் இப்போ அது எப்படி பண்ணுறாங்க உங்களுக்கு பார்க்கணுன்னா நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அண்ட் அந்த போட்டோட ஓனர் வேறு யாரும் இல்லை, நம்ம மார்ஷல் தான்.